ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த நியூ இயர் லைஃப்லாம் எப்படி சிறப்பாக போயிட்டு இருக்குதா? உங்களோட ஃபிட்னஸ்லாம் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது? நிறைய நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், கோல் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம். அதை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? என்னோட நியூ இயர் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தது. இப்போ நான் அதெல்லாம் தாண்டிட்டேன். நம்மளோட சிந்தனை எப்போது சிதறும் போது பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குறுக்க கிராஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நமக்கு என்ன வேணுங்கிறத தேர்வு செஞ்சிட்டோம்னா நம்ம கோலை நோக்கி ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் இருக்கிற நம்ம மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒரே மாதிரி சிந்தனையோட யோசிப்போம். அது என்ன தெரியுமா? நான் ஹெல்த்தியாக இருக்கணும், என் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கணும், இப்படி தானே எல்லாரும் யோசிப்போம். இதில் மட்டும்தான் ஏழை பணக்கார வித்தியாசம் கிடையாது, ஆண் பெண் வேற்றுமை கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவலாக ஒரே மாதிரி சிந்திக்கிறது ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுகர் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், யோசிப்போமா? இல்லை எனக்கு ஒரு 1.5 வருஷம் பிபி இருந்துச்சுன்னா நான் டேப்லெட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சுற்றிட்டு இருப்பேன், யாராவது யோசிப்பாங்களா? ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வைரல் ஃபீவராக இருக்குது, கோல்டு இருக்குது, ஃப்ளூ இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. யோசிப்போமா இப்படிலாம் யாராவது? லேடிஸ்லாம் சாமி கும்பிடும்போது எனக்கு ஒரு தைராய்டு பிசிஓடி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு வேளை அது இல்லைன்னா கூட பரவாயில்ல கடவுளே, ஒரு இரகுலர் பீரியட்ஸ் ஆக்கிடு, நான் கைனகாலஜி டாக்டர்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன், கன்சீவ் ஆகிறது கூட கொஞ்சம் டிலே ஆகும், டேப்லெட் ஸ்கேன்லாம் நிறைய பண்ணிப்பேன். யோசிப்போமா? நம்ம இந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் யாராவது யோசிப்போமா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சுடுதலில் குளிச்சுட்டு உள்ளேருந்து வருவாங்க, அதை தொட்டு பார்த்துட்டு ஜுரமா இருக்குமோன்னு உங்கள் மனசெல்லாம் பதறும் தெரியுமா? இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியம் தாங்க செல்வம். இது எல்லாம் நல்லா புரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை நம்ம நம்பணும், இதுக்கு நம்ம ஃபிட்னஸ் பண்ணணும், அது கூட நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், அவ்வளோதாங்க. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் நிறைய பேரை சந்திச்சுட்டே இருப்போம். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, இன்னொருத்தர் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சல் ஆக்குவாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற நிறைய வழி காட்டுவாங்க, இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி வாழ்க்கையில் முன்னேறி போனால் கூட காலை பிடிச்சி இழுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டான பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி யார் யார் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு யார் வேணுமோ அவங்களோட கையை நாம் தான் இறுக்கி பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு சில பேர் வழி காட்டினாங்க, அவங்களோட கையை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன், அவங்களே என்னை இப்போ விடவே இல்லை. அதே மாதிரி தான் உங்களோட ஃபிட்னஸ் கோல்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் என் கையை இறுக்கி பிடிச்சிருக்கிறீங்க, நானும் இப்போ அதை விடுறதா இல்லை. நம்மளோட நிம்மதி எப்போ தெரியுமா நம்மளை விட்டு கம்மியாகி ரொம்ப கஷ்டப்படுறோம்? நமக்கு அமிர்தமே கிடைச்சாலும் நாம் சந்தோஷப்படுறது கிடையாது. இதை விட பெஸ்ட்டாக வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் இருக்க மொத்த பேரும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நியூ இயர் அப்போ நம்ம பண்ண 21 days சேலஞ்ச் 2. இதில் பார்த்தீங்கன்னா அதை பண்ணவங்க ரிசல்ட்டை பெருசாக அச்சீவ் பண்ணாங்க, அவங்க அந்த டேஸ்ட்டால் அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பண்ணாமல் விட்டவங்களாம் என்ன ஆச்சு தெரியுமா? பண்ணி ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணாங்கல்ல, அவங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டோ கேட்டுட்டோ எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உண்மையிலேயே அந்த சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட எல்லாரும் மலைச்சு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துச்சு. 10 கிலோ 21 daysலனா என்ன சும்மாவாங்க? 7-8 கிலோலாம் எக்கச்சக்கமானவங்க வந்தாங்க, 3 கிலோ 4 கிலோலாம் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே கிடச்சிது. அப்போ செம தானே, ஹாப்பியான ஒரு கொண்டாட்டத்தோடு தான் அந்த சேலஞ்ச் முடிஞ்சுது. ஆனால் அந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்களே பாருங்கள். இந்த ட்ரைனிங் முழுக்க ஃப்ரீ தானே, யூடியூப்பில் தானே வீடியோவாக இருக்க போது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அலட்சியமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்து போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? இந்த சேலஞ்ச் நியூ இயருக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான். டிசம்பர் மந்தில் தான் இதை ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த டிசம்பர் மந்த் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாக லாக் பண்ணி ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இதை நீங்கள் நினச்சாலும் இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ட்ரைனிங்கோட வேல்யூ அவ்வளோ தூரம் இருக்க போகுது. இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோ லாக் பண்ணதில் என் மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்க கேட்க நான் கரையிலைங்க, அப்படியே உருகிட்டேன், அப்படி பேசியிருக்கீங்க. ஒன்று மட்டும் எனக்கு இடிக்குதுங்க, எப்போவுமே என் கொள்கையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் சொன்ன விஷயத்தையும் காப்பாற்றி ஆகணும், நீங்கள் கேட்ட விஷயத்தையும் நான் கொடுத்தாகணும். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணுறதுனே தெரியாததுனால என்னோட ஜிம் மாஸ்டர், என்னோட குரு, என்னோட வெல்விஷர், இவங்க அத்தனை பேர்ட்டையும் நான் இதை சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம், இந்த முறை இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துலேருந்து ₹1 கூட நீ எடுத்துக்க வேணாம், நீ யூஸ்வலாக செய்யக்கூடிய சேரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஓல்டேஜ் ஹோமாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இவங்க சார்பாக, அதாவது ஃபேமிலி சார்பாக இதை கொடுத்துருங்க, இவங்களுக்கும் பிளஸிங்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
என் மைண்டில் இருந்த பாரமும் இறங்குச்சு, ஒரு வழியாக ஒத்துக்குச்சு. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 21 days சேலஞ்ச் லெவல் 2ல் நம்ம பண்ண விஷயத்த ஜிம்மில் பர்சனல் ட்ரைனிங்காக போனீங்கன்னா 8,000 9,000 வாங்குவாங்க. ஆனால் நான் இதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடையாது. அதில் பாதி 50 ரூபாங்க, அதுவும் கிடையாது. அப்போ 25 ரூபாய் ஓகேவா? அதுவும் கிடையாதுங்க. அப்போ என்னதான் அமௌண்ட்டு? 10 ரூபாங்க, ஒரு டீ குடிக்கிற பைசா, அது கூட கிடையாது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதில் பாதி 5 ரூபான்னு தானே யோசிக்கிறீங்க, அதுவும் கிடையாது. எவ்வளோதாங்க? அப்போது ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 3 rupees தாங்க. மொத்தமாக ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் கூட கிடையாதுங்க. 8,000 9,000 வாங்குற பேக்கேஜை பார்த்தீங்கன்னா வெறும் 89 rupeesங்க. நான் இன்னும் அதுக்கு கீழே பண்ணலாமான்னு தான் ட்ரை பண்ணேன். நம்ம சேனலில் அதுக்கு மேலே ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. அதுதான் கடைசி அமௌண்ட்டாக இருந்தது. அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பர் இல்லை? எங்கோ ஒருத்தர் பசி பட்னியோட கஷ்டப்படுறவங்க நீங்கள் ஹெல்த்தியாக மாற போகிறதுனால அவங்களோட பசி ஆற போகுது. அவங்களும் நம்மளை மாதிரி ஹெல்த்தியாக மாற போகிறாங்க. அதுக்காக நீங்கள் கொடுக்குற இந்த 89 rupeesல பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா 40% எடுத்துக்குது. நமக்கு கொடுக்குறது 52 rupees தான் கொடுக்குறாங்க. இதிலேருந்து 1000 ரூபாய் வந்தாலும் சரி, இல்லை 10,000 ரூபாய் வந்தாலும் சரி, எனக்கு 1 ரூபாய் கூட வேணாம். இது கூட உங்கள் சார்பாக வந்த அமௌண்ட் எவ்வளோ வந்தாலும் அது கூட நான் யூஸ்வலாக பண்ணக்கூடிய என்னோட கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து உங்கள் சார்பாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க தான் போகிறோம். இது நிறைய பேருக்கு போய் பயனடைய தான் போகுது. இது வெறும் 89 rupees தானே, அதனால் நான் பே பண்ணிடுறேன், எனக்கு ஒரு மேட்டே கிடையாது, ஏன்னா 100 ரூபாய் கூட இல்லை, சர்வசாதாரணம், நான் பண்ணிடுறேன், வேணா ஒர்க் அவுட் பண்ணுவேன், வேணான்னா அப்படி தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா 8,000 9,000 கொடுத்து ஒரு ஜிம்மில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஒர்க் அவுட்ஸை பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்னா எப்படி ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பண்ணுவீங்களோ அதே போல் இன்வால்மெண்ட்டோட பண்ணணுங்கிறது தான் என்னோட கைண்ட்லி ரிக்வஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கையை நீட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்குறதுக்காக கை நீட்டலாம், இல்லைன்னா கொடுக்கறதுக்காக கை நீட்டலாம். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது நம்ம கொஞ்சமாக கொடுத்தாலும் கொடுக்கும் கரங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் கூட நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியும் இணைஞ்சிருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு படி மேலே நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கும் போது. இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியலன்னு மட்டும் யோசிக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இல்லைன்னா நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா எதிர் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ இருக்கிற ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள் சேலஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க தான் போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வராது பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலிங்கிறதுனால. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.